ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, கோபம். இந்த கோபத்தை பற்றின ஒரு ஒரு சிறிய கதை தான் பார்க்க போகிறோம். ஸோ கோபம் வந்து எல்லாருக்கும் வரும். கோபம் வராத பர்சன் யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பாக வரும் தான். ஆனால் அந்த கோபத்தினால நம்ம சொல்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே தாங்க முடியாமல் வார்த்தைகளாக இருக்கும். ஸோ இந்த கோபத்தை பற்றின ஒரு சின்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சின்ன பையன் வந்து இருக்கான். அந்த சின்ன பையனுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். என்ன சொன்னாலும் கோவப்படுவான். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவ்ளோ அதிகமா கோவப்படுவான். ரொம்ப கத்துவான். அந்த கோவப்படும்போது அவன் சொல்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து அவன் பேசுவான். ஸோ இதெல்லாத்தையும் கவனிச்சா தன்னுடைய அப்பா, அந்த சின்ன பையனுடைய அப்பா வந்து அமைதியா போயி அந்த பையன்கிட்ட ஒரு சுத்தியலும் நெறைய ஆணியும் குடுக்குறாரு. ஒரு பை நெறைய ஆணியும், ஒரு சுத்தியலும் அந்த பையன்கிட்ட அந்த பையனோட கையில குடுத்துட்டு, "இத பாருப்பா, உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் இந்த இந்த ஆணியிலிருந்து இந்த பையில இருக்கிற ஆணியிலிருந்து ஒவ்வொரு ஆணியா எடுத்து இந்த செவுத்துல நீ அடிக்கணும்." அப்படின்னு வந்து சொன்னாரு. ஸோ அந்த பையன் ஆம் ஏன், எதுக்கு எதுவுமே கேட்கல. ஆனா அவன் அவனுக்கு அவனுக்கு கோவம் வரும்போதெல்லாம் அந்த பையிலிருந்து ஆணி எடுத்து அடிக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் டேவே 20 அணிக்கு மேலேயே அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து கோவம் வரும். ஸோ இதே மாதிரி அந்த ஒரு பெரிய செவுரு அப்படின்னா, இதே மாதிரி அந்த பையனுக்கு எப்பப்போ கோவம் வருதோ அப்பெல்லாம் வந்து அந்த பையன் வந்து அந்த பேக்ல இருக்கிற ஆணி எடுத்து ஃபுல்லா செவுரு ஃபுல்லா அடிச்சிட்டான். ஒரு காலகட்டத்தில வந்து அந்த ஆணியே ஃபுல்லா காலி ஆயிருச்சு. அந்த செவுரும் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. அவன் நெனச்சான், அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ரியலைஸ் பண்ணான். என்ன அப்டின்னா, ஆணி அடிக்கிறது எவ்ளோ கஷ்டமா இருக்கு. அதுக்கு கோவப்படாமயே இருந்திருக்கலாமே அப்டின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சின்ன மனசுல வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னான். "அப்பா, எனக்கு வந்து கோவம் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாயிருக்கு. எனக்கு கோவம் அவ்வளோக்கு வர்றதில்லப்பா" அப்படின்னு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு போய் சொன்னான். அதுக்கு அவருடைய அப்பா சொன்னாரு, "உனக்கு கோவம் கம்மி ஆகிருக்கு அப்படின்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னா, செவுத்துல இருக்கிற நீ அடிச்ச ஆணியிலிருந்து ஒவ்வொரு ஆணியா நீ வந்து ரிமூவ் பண்ணிரு" அப்படின்னு வந்து சொன்னாரு. அதுக்கும் அந்த பையன் அவனுடைய கோவத்த வந்து போக 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 கம்மி பண்ணிட்டே போனான். அந்த செவுத்துல இருக்கிற ஆணியும் ஒவ்வொரு ஆணியா எடுத்துட்டான். சில நாட்கள் கழிச்சு அந்த செவுத்துல எந்த ஆணியுமே இல்ல. எல்லா ஆணியுமே எடுத்துட்டான். அந்த சிறுவன் அவருடைய அப்பா கிட்ட போயி, "அப்பா, இங்க பாருங்க, நான் எல்லா ஆணியும் எடுத்துட்டேன். எனக்கு இப்ப கோவமே வரதில்லப்பா" அப்படின்னு வந்து சொன்னாரு அந்த சின்ன பையன். அதுக்கு அவருடைய அப்பா சொன்னாரு, "இத பாருப்பா, நீ வந்து கோவம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆணிய அடிச்சுட்ட. கோவம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆணியும் எடுத்துட்ட. ஆனா நீ அந்த ஆணி அடிச்ச அந்த செவுரு பாரு" அப்படின்னு சொன்னாரு. செவுரு ஃபுல்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்ஸா இருந்துச்சு. அந்த ஆணி அடிச்ச தடம் வந்து அப்படியே தானே இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த பையன்கிட்ட அவருடைய அப்பா புரிய வைக்க முயற்சி பண்றாரு. "நீ வந்து உனக்கு கோவம் வரும்போது நீ சொல்ற சொல்லும் அப்படிதான்ப்பா. அ நீ செவுத்துல அடிச்ச ஆணி போல, நீ என்ன அந்த கோவத்த எடுத்துக்கிட்டாலும், அந்த கோவத்த நீ விட்டுட்டாலும், அ நீ சொன்ன சொல்லு இருக்கு இல்லையா? நீ அந்த கோவப்படும்போது நீ சொன்ன சொல், இந்த ஆணி அடிச்ச இந்த செவுரு போல தான்" அப்படின்னு சொல்றாரு. ஆ எல்லாருக்கும் ஒரு திருக்குறள் தெரியும்னு நெனைக்கிறேன். "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு." ஸோ இந்த திருக்குறள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த திருக்குறள் போல தான் இந்த பையனுடைய அப்பாவும் வந்து அவருக்கு வந்து செய்கை மூலியமா வந்து அதாவது ஒரு செயல் மூலியமா புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டாரு. அந்த பையனுக்கும் அந்த கோவத்த பற்றின அந்த புரிதல் வந்து வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி மூலியமா என்ன சொல்ல வரேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம என்ன கோவப்பட்டாலும், நம்ம என்ன கத்துனாலும், நம்ம வந்து சொல்ற அந்த அந்த கத்துற டைம்ல, கோவப்படுற டைம்ல நம்ம சொல்ற அந்த சொல் வந்து, நமக்கு எதிர்ல இருக்கிறவங்களாகட்டும், நம்மள சுத்தி உள்ளவங்களாகட்டும், அவங்கள மனச வந்து ரொம்பவே புண்படுத்தும். நம்ம சொல்ற சொல்லு வந்து அவங்களுடைய மனசுல ஒரு ஆறாத வடுவா வந்து இருக்கும்.
அதனால நீங்க கோவத்த கட்டுப்படுத்துறதுக்காக நீங்க நெறைய முயற்சி பண்ணணும். கோவத்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டுறணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்டோரி. ஸ்டோரி புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லைக், கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க உங்க சின்ன குழந்தைங்களுக்கும் சரி, உங்களுக்கு யார்கிட்டலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு நெறைய கோவம் வருதுப்பா, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாவது சொன்னா உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதா இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோவத்த விடுங்க. நல்லா அமைதியா இருங்க. சூப்பரா இருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.